இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெச்பி லேசர்ஜெட் எம்ஆர்பி 138 FNW. ஸோ இந்த பிரிண்டர் எல்லாருமே வச்சுருக்கீங்க, நமக்கு ரீஃபிலும் வருது. ஸோ இந்த பிரிண்டரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ், என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குன்ட்டு பார்ப்போம். ஆல்ரெடி இது வந்து பழைய பிரிண்டர் தான், இருந்தாலும் இது வந்து மேக்ஸிமம் வீடியோ கிடையாது இந்த பிரிண்டருக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் என்ன இருக்குது, இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது ஆரஞ்சு லைட் எரியுதுன்னா ஒன்று கேட்ரிட்ஜ் சரியாக போடாமல் இருக்கணும், அப்படி இல்லாட்டி பேப்பர் இல்லாமல் இருக்கும் ட்ரேயில். ஸோ சென்சார் இருக்கும், பேப்பர் வச்சோன்னா அந்த க்ரீன் லைட் எரியுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான். ஸோ ஆரஞ்சு லைட் எரிஞ்சுதுன்னா பேப்பர் இல்லாமல் இருக்கும், அப்படி இல்லாட்டி கேட்ரிட்ஜ் சரியாக போடாமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆரஞ்சு லைட் எரியும். பேப்பர் கரெக்டாக வச்சுன்னா க்ரீன் லைட் எரியும். இதில் வந்து ஜெராக்ஸ் எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஜெராக்ஸ் எடுக்கலாம். லைட்டை வேற போட்டேன்னா கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணலாம். ஃபேக்ஸ் இப்போ யாரும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அது டார்க்கு லைட் பண்ணுறது, அப்புறமேட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஜெராக்ஸ் எடுக்கிறது. இது வந்து பெட் டைப் பண்ணலாம். அப்புறம் ஏடிஎஃபோடு வரும், ஏடிஎஃப் இல்லாமையும் வரும், ஏடிஎஃபோடையும் வரும். ஏடிஎஃப் மீன்ஸ் அந்த மேலே வச்சு ஸ்கேன் பண்ணுறது பார்த்தீங்களா, அதில். ஸோ இது வந்து ஏன் இந்த பேப்பர் வச்சுருக்கேன்னா, சும்மா நீங்கள் வச்சுருக்கும் போது உள்ளே ஒரு பேப்பர் வைக்கலாம், அது உள்ளே இருக்க அந்த கண்ணாடி வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ இதுதான் அந்த பட்டன் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து யூசர் பேஜ், அதாவது யூஸ் பண்ண எவ்வளோ பிரிண்ட் எடுத்திருக்கீங்க, ஆமாம், அது வந்து இதில் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, நம்ம மெனுவில் போயிட்டு ரிப்போர்ட்ஸில் ஓப்பன் பண்ண உடனே அதில் யூசேஜ் கவுண்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து இதில் நாம் பார்த்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எவ்வளோ எடுத்திருக்கோம், காப்பி எவ்வளோ எடுத்திருக்கோம், இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ், என்ன சொல்கிறது, இப்போது சிஸ்டம் டேட்டா எடுப்போம், இந்த யூசேஜ் கவுண்டர் ரிப்போர்ட்டு அந்த மாதிரிலாம் எடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க எடுக்கிறது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அது தெரியாது. ஸோ இந்த கவுண்ட்டு எல்லாமே சேர்த்து ஓவரால் இதில் பாருங்கள் 12,941 பேஜ் டோட்டல் பேஜ் கவுண்ட் ஆகிருக்கு. வாங்கின புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த இது ஓடி இருக்குது. இதில் இருக்குது பாருங்கள், பிரிண்ட், காப்பி, ஃபேக்ஸ் பிரிண்ட்டு, ரிப்போர்ட்ஸ், ஓவரால் வந்து இதில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். சேம் டைம் இதில் வந்து நம்ம ஒய்ஃபை இருக்குது. இந்த ஒய்ஃபை வந்து டைரெக்டாக நம்ம எப்படி வந்து மொபைல் மூலயமா கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெனு போயிட்டு ரைட் பட்டன் அமுத்திட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டைரெக்டாக வந்து இந்த ஒய்ஃபை செட்டிங்னு ஒன்று வரும். ஒரு நிமிஷம், இது கரெக்டாக கேமரா காட்ட மாட்டேங்குது. இதில் நெட்வொர்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெட்வொர்க்கில் போயிட்டு ஒய்ஃபையில் போயிட்டு டைரக்டில் போயிட்டு இந்த ஸ்டேட்டஸ், நெட்வொர்க் ஸ்டேட்டஸ் வந்து என்னோடத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. இது வந்து கரெக்டாக நம்ம ஸ்டேட்டஸில் இந்த நெட்வொர்க் தான் வந்து பாஸ்வேர்டு, இதுதான் கரெக்டான பாஸ்வேர்டு. இந்த வைஃபைக்கான பாஸ்வேர்டு இதுதான். இது நம்ம செட் பண்ணிக்கலாம், என்ன பாஸ்வேர்டு வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இது நம்ம பிரிண்ட் மூலயமா எடுத்து என்ன பாஸ்வேர்டில் இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போது அதே மாதிரி வைஃபை செட்டிங், நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, நெட்வொர்க்கில் போய்ட்டு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் போட்டிங்கன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துடலாம். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா
உங்களுக்கு வந்து அதில் என்ன பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிச்சிடும். ஸோ இது வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆன பேஜு. ஸோ இதில் நான் வேறு எடுத்துட்டேன், உங்களுக்கு அது கிளியராக தெரியாது. நான் அடுத்த பேஜ் ஒன்று வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டைரெக்டாக நம்ம மொபைல் மூலிமா பிரிண்ட் எடுத்துக்கிறது வந்து இதில் எடுத்துக்கலாம். நெட்வொர்க்கில் போயிட்டு 4th தான் நெட்வொர்க், அதில் போயிட்டு நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு அந்த என்னென்ன கான்ஃபிகரேஷனில் இருக்குது, என்னென்னலாம் டிஃபால்ட்டாக இருக்குது, என்னென்னலாம் வந்து எனபிளில் இருக்குது அப்படின்றத வந்து காமிச்சிரும். ஸோ இதில் வந்து நெட்வொர்க் கீன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெட்வொர்க் கீ ஆப்போசிட்டில் 1 2 3 4 5 6 7 8 9 இதுதான் இந்த பிரிண்டரோட வந்து பாஸ்வேர்ட், ஐ மீன் ஒய்ஃபை பாஸ்வேர்ட். இதில் வந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் மூலிமா கனெக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு இருக்குன்னா இந்த பாஸ்வேர்டை போட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் கனெக்ட் பண்ண முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்ம டைரெக்டாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஈத்தர்நெட் எடுக்கணும், டைரெக்டாக நம்ம வந்து ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணி மோடமில் கனெக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இது ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ஓப்பன் பண்ணணும். கேட்ரிட்ஜை வந்து நம்ம இந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்தால் மட்டும்தான் கரெக்டாக வரும். கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ இந்த இது நான் சொல்லியே ஆகணும். இதை வந்து நம்ம ரீஃபில் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த கேட்ரிட்ஜை நம்ம ரீஃபில் பண்ணலாம். ஆனால் இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரிஜினல் கேட்ரிட்ஜ் தான் யூஸ் பண்ண முடியும், அதை தான் நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த சிப்பு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம், பட் வந்து பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த சிப்பு கரெக்டாக நம்ம வந்து அதாவது கேட்ரிட்ஜை நம்ம கரெக்டாக போட்டால் தான் அது வார்ம் ஆகிட்டு க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ க்ரீன் கலர் லைட் எரியல்னா நீங்கள் கரெக்டாக கேட்ரிட்ஜை உள்ளே போடலன்னு. ஸோ இந்த சிப்பு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்லீப் மோடில் போயிடும். ஸோ இந்த கேட்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க கேட்ரிட்ஜ் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணணுன்னா பண்ணலாம். இது வெரி லோ அப்படின்னு தான் வரும், நீங்கள் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். அந்த சிப்பை மாற்றினா மட்டும்தான் நீங்கள் புது கேட்ரிட்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அது எடுத்துக்கும். ஸோ அது வந்து நம்ம தேவையில்லாமல் அந்த செலவு பண்ண வேண்டாம். அதனால் நான் எந்த கஸ்டமருக்குமே, என்னோடய கஸ்டமர் யாருக்குமே வந்து நான் அந்த சிப்பை ரீப்ளேஸே பண்ண மாட்டேன். வெரி லோ அப்படின்றது வந்து அது டிஃபால்ட்டு, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, அதனால் எந்த விஷயமும் கிடையாது. ஓகேங்களா. கவுண்ட்டு வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம பார்த்துக்க போகிறத ஓவரால் கவுண்ட்டு காமிச்சிடும். இதில் வந்து ஸ்கேனு, டார்க்கு, அப்புறம் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. நான் எக்ஸாக்டாக சொல்கிறது என்னென்னா, இது நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்கள் கேட்ரிட்ஜ் போடும்போது இந்த ஆரஞ்சு லைட் இருக்குதுன்னா இந்த சிப்பை வந்து நல்லா தொடச்சிட்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இதுலேயும் டார்க் வச்சுக்கலாம், லைட் வச்சுக்கலாம், இந்த நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு டிஃபால்ட்லேயே நல்ல கிடைக்கும். நீங்கள் இது கம்ஃபர்டபுள் கேட்ரிட்ஜ் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா திருப்பி ரீஃபில் பண்ண முடியாது. அதனால் வந்து இது நீங்கள் மேக்ஸிமம் கம்ஃபர்டபுள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பணம் இருக்கவங்க, நிறைய கேஷ் இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் கம்ஃபர்டபுள் யூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ நம்ம செலவை அவாய்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ரீஃபில் பண்ணி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேட்ரிட்ஜ் ஒரிஜினல் கேட்ரிட்ஜை போட்டுறாதீங்க, அதுலேயே நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரீஃபில் பண்ணுறவங்ககிட்ட கொடுத்து பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அதை உடச்சிருவாங்க, அந்த கேட்ரிட்ஜ் உடச்சி தான் பண்ணணும்.